ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் நியூஸ் ஈவெண்ட்ஸ் பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மெயினாக நிறைய பேர் சொலோனா, போல்கடாட், பிஎன்பி அது மட்டும் இல்லாமல் ஒரு சில லேயர் ஒன் ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா ப்ரோ, டிசிஏ பண்ணி இந்த லெவல்ஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. அது ரிலேட்டடாக என்னோட ஒப்பீனியன் நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். மெயினாக சொலோனாலாம் வந்து ட்விட்டரில் நிறைய உங்களால் ட்வீட்ஸ் வந்து பார்க்க முடியும். எத்தேரியம் எப்படி ஒரு $80 வந்துச்சோ அதே மாதிரி தான் சொலோனா அந்த மாதிரி ஒரு பாயிண்டில் தான் இப்போ வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி ட்வீட்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பற்றி நான் என்னோடய தாட்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். இதோட டெக்னிக் அனாலிசிஸ்லாம் வந்து பார்ப்போம். மெயினாக பிடிசி அண்ட் எத்தேரியமோட டெக்னிக் அனாலிசிஸ், நியூஸ் ஈவெண்ட்ஸ்லாம் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுவுமே வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த இயரோட லாஸ்ட் டேயில் இந்த வீடியோ வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் டு யூ ஆல் கைஸ். நெக்ஸ்ட் இயர் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லாக வந்து அமையும் அப்படின்னு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த இயர் வந்து அடி கொஞ்சம் பலமாகவே இருந்துருச்சு நம்ம எல்லாருக்குமே. வந்து ஸ்டில் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு லேர்னிங்காகவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பார்ப்போம். ஓகே, ஒன் பை ஒன்னாக நெக்ஸ்ட் எல்லா விஷயங்கள் பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 2022 வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு டிசாஸ்டரஸான ஒரு இயர் கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும். மந்த் டு மந்த், வீக் டு வீக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேட் டிசாஸ்டர்ஸ் இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து நடந்தது. ஏகப்பட்ட ஹேக்ஸு, இந்த டெரா லூனால் ஆரம்பித்து எஃப்டிஎக்ஸ் கொலாப்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பிக் டிசாஸ்டரஸான ஈவெண்ட்ஸு. இன்வெஸ்டர்ஸோட கான்ஃபிடென்ஸே வந்து பயங்கரம் பெரிய லெவலில் வந்து ஷேக் பண்ணியிருந்தது. இதனாலே நம்மளுக்கு பெரிய லெவலில் ரீஷஃப்லிங் அப்படிங்கிறது, நிறைய எலிமினேஷன்ஸ் அப்படின்னு நடந்துருந்தது. எஃப்டிஎக்ஸ் மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் ஃபர்ம்ஸ் வந்து வெளியே வந்து போயிருந்தாங்க. டெரா லூனா மாதிரி பெரிய எக்கோசிஸ்டம் இருந்த ப்ராஜெக்ட்ஸ் மொத்தமாக கொலாப்ஸ் ஆகி காலியான மூமெண்ட்ஸும் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ மெயினாக இந்த இடத்துல நான் என்ன பேச நினைக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பர்டிகுலர் ரீஷஃப்லிங் ஆக்சுவலாக டாப் 10ல் இருந்த கிரிப்டோ கரன்சிஸ்லாம் இப்போது டாப் 200 கூட இல்லாமல் கூட நிறைய இது வந்து போயிருக்குது. டெரா லூனா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பற்றி வந்து பேசுகிறேன். ஸோ அந்த வகையில் இப்போது வந்து பார்த்தோம்னா போல்கடாட்மே கூட பெரிய லெவலில் அவங்களோட டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு பாசிட்டிவான வகையில் தான் வந்து போயிட்டு வந்து இருக்குது. ஸ்டில் போல்கடாட் வந்து ஒரு 5 பில்லியன் மார்க்கெட் கேப் வந்து இப்போ வந்து தள்ளப்பட்டிருக்கு. 10x மேலே வந்து டவுன் ஆகிருக்கு. $4.3 தான் இப்போதைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ போல்கடாட் ஃப்யூச்சர் எப்படி வந்து இருக்க போகுது, பேராசெயின்ஸ்லாம் வந்து இன்னும் ஃப்யூச்சராக வந்து இருக்குமா, அதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். இந்த வீடியோவில் ஜஸ்ட்டு ஒரு சொலோனா இதெல்லாம் வந்து பேசி போல்கடாட் பற்றியும் பேசி ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ மாதிரி வந்து பார்க்கலாம், ஓகேங்களா. அண்டு ட்ரான் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இப்போ வரைக்கும் வந்து இருக்க காரணம் எல்லாருமே வந்து, நானுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த TRC20 தான் USDT-லாம் என்னோடய ஃபண்ட்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ நிறைய பேர் அவங்களோட ஃபண்ட்ஸ் அந்த முறையில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுனாலையும் அண்டு டிரான்சாக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனாலையும் ட்ரான் ஓரளவுக்கு வந்து சர்வைவ் ஆகிட்டு வந்து இருக்குது. சொலோனாலாம் வந்து மொத்தமாக இந்த எஃப்டிஎக்ஸ் கொலாப்ஸ்க்கு அப்புறம் சொலோனா பெரிய லெவலில் வந்து அடி வாங்கிச்சு. ஏன்னா எஃப்டிஎக்ஸ் இன்குபேட் பண்ண ப்ராஜெக்ட் சொலோனா வந்து, அண்டு அவலான்ச்சியும் வந்து பெரிய லெவலில் வந்து. இதெல்லாம் நான் ஏன் வந்து சொல்ல வரேன்னு வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் சொலோனா இந்த மாதிரி ஆல்ரெடி போன இதுவில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண ப்ராஜெக்ட்ஸ், இந்த அவலான்ச்சியாக இருக்கட்டும், சொலோனா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய 100x 200x கொடுத்த ப்ராஜெக்ட்ஸ், 10x கொடுத்த இருந்ததாகட்டும், நம்ம டெலிகிராமில் வந்து நான் இதெல்லாம் பற்றி வந்து அடிக்கடிக்கு வந்து நம்மக்குள்ளே வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்குள்ளே வந்து. ஸோ அதில் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் என்ன வந்து பார்த்திங்கன்னா, எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே ஒரு ப்ரைம் டைம் அப்படிங்கிறது வந்து இருக்கும். பிடிசி எத்தேரியம் தாண்டி மற்ற ஆல் காயின்ஸ் வந்து சொல்கிறேன். இப்போது மூட்டோன், பிளேட்டோன் இந்த மாதிரி ட்ரெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துருந்தோம். அது அடுத்த ட்ரெண்டாக வந்து இருக்குமா அப்படின்னு தெரியாது. லான்ச் பேட்ச் வந்து ட்ரெண்டாக பார்த்துருந்தோம் இப்போ ரீசெண்டாக. அது அடுத்த ட்ரெண்டாக இருக்குமான்னு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம அதோட ப்ரைம் டைமில் அது வந்து ஒரு 100x 200x பண்ணோம். அதுக்காக நம்ம இதுலேயே இது 200x பண்ணிச்சில மாதிரி ஆல் டைம் போனால் இவ்வளோ போயிடும் அப்படின்னு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு கரெக்டான ஒரு கன்சர்வேட்டிவான விஷயம் வந்து நான் வந்து பார்க்கல. அதை தான் வந்து சொல்ல வரேன். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு என்ன ட்ரெண்டாக இருக்குமோ அது நம்ம ட்ரெண்ட் வரும்போது அப்போ வந்து பார்த்துக்கலாம். இப்போ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பிட்காயின் எத்தேரியம் அதை தாண்டி நீங்கள் எதுலையாவது வந்து இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த வீடியோவில், அதுக்காக நான் தனி வீடியோஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாக வந்து போடுறேன். நான் வந்து யூனிஸ்வாப் இந்த மாதிரி டெக்ஸஸ் வந்து நம்புறது உண்டு. அண்ட் ஸ்டில் நான் வந்து டாப் எக்ஸ்சேஞ்ச் ப்ராஜெக்ட்ஸு, இப்போது பியர் மார்க்கெட் வந்து ரொம்ப டிசாஸ்டரஸாக வந்துருக்கு. எஃப்டிஎக்ஸ் கொலாப்ஸ்லாம் யாருமே வந்து எதிர்பார்க்கல. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு பர்டிகுலர் நெரேட்டிவ், நான் சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ராஜெக்ட்ஸோட டோக்கன்ஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வந்து இருக்காதிங்க. முடிஞ்ச அளவுக்கு
உங்களோட ட்ரை கேஷாக கொஞ்சம் வந்து வச்சுக்க பாருங்கள், அட்லீஸ்ட் 30-40%. இதை தாண்டி டிசிஏ பண்ணுறீங்களான்னா இந்த மாதிரி டெக்ஸஸ்க்குன்னு தனி அந்த நரேட்டிவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ்ஸு, அப்புறம் டெரிவேட்டிவ் பிளாட்ஃபார்ம்ஸு, இந்த மாதிரி லேயர் ஒன் ப்ராஜெக்ட்ஸ் எதுலலாம் நீங்கள் நம்புறீங்களோ. ட்ரான்லாம் பல வருஷமாக வந்து இருக்குது. நீங்கள் கன்சர்வேட்டிவாக ஒரு 10x ட்ரான் ஈவென்ச்சுவலி அதுவுமே ஈஸியாக வந்து பண்ணும். பட் ஸ்டில் இதுவுமே ஒரு 3 சென்ட்ஸ்லாம் கூட வந்து போக வாய்ப்பு வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏகப்பட்ட ரீஷஃப்லிங்ஸ் வந்து நடந்திருக்குது. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்குமா அப்படிங்கிறது, இன்னமும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குமா அப்படின்னு தெரியல. நியரு இந்த ஹார்மனி 1லலாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டோமான்னு கேட்குறீங்க. ஸோ எல்லாம் ஸ்டாப் பண்ணி வந்து வைங்க. முடிஞ்ச அளவுக்கு டாப் ப்ராஜெக்ட்ஸு இன்னுமே இது வந்து பெரிய லெவலில் டவுன் ட்ரெண்டு கூட நம்ம வந்து பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்ஸ்லாம் இன்னும் பயங்கரமாக வந்து கொலாப்ஸ் ஆச்சுடான்னா சரி, ஓகே, நம்ம மற்ற விஷயங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அதெல்லாம் வந்து பார்ப்போமே. ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சொலானாலேருந்தே வந்து ஆரம்பிப்போம். நான் ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி ஒரு சில ட்விட்டர் இன்ஃப்ளூயன்சஸாக ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்கிறத வந்து பார்த்துட்டு சொலானா வந்து வாங்கலாமா, இன்னும் $4 போடலாம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சில பேர். இப்போ சொலானா வந்து எடுத்துக்கிட்டோன்னா மார்க்கெட் கேப் வந்து ஒரு 4 பில்லியன் பக்கம் வந்து இருக்குது. ஃபுல்லி டைல்யூட்டட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பில்லியன் சைடு வந்து இருக்குது. மேக்ஸிமம் சப்ளை வந்து இன்னமும் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இருக்க ஃபுல்லாக இப்போ இன்வெஸ்டர்ஸோட டோக்கனாக இருக்கட்டும், டீமோட டோக்கன் எல்லாமே அன்லாக் ஆனால் இந்தளவுக்கு ஃபண்ட்ஸ் வந்து இருக்கும். பட் ஸ்டில் அதையும் தாண்டி இது வந்து ஒரு பிளாக் செயின் ப்ராஜெக்ட்னால இதோட சப்ளை வந்து கண்டிப்பாக இன்ஃபினிட்டி தான். ஸோ இன்ஃபைனைட்டாக இருக்கனால மின்ட் ஆகிட்டே தான் வந்து இருக்கும். இயர் டு இயர் சொலானாவோட இன்ஃப்ளேஷன் ஏறிட்டே தான் வந்து இருக்கும். சொலானா அதோட ப்ரைம் டைம் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தாச்சு. ஸ்டில் இது வந்து ப்ரைம் டைம் வந்து பார்த்துருச்சு. இந்த அளவுக்கு மல்டிபிள் எக்ஸ் போயிட்டு இந்த அளவுக்கு வந்து ஒரு 96% மேலே வந்து டம்பாக இருக்கனால இது வந்து அகெயின் வந்து இந்த மாதிரி இருக்க ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே வந்து போகாதான்னா நான் அப்படி சொல்ல கிடையாது. பட் சொலானா ஏன் வந்து தவிருங்க அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு FTX இன்குபேட் பண்ண ப்ராஜெக்ட்னால பீப்புள் வந்து இது மேலே இருந்த கான்ஃபிடன்ஸ் வந்து ஆப்வியஸாக வந்து இழந்திருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இது இப்போது மார்க்கெட் கேப் வந்து இப்போ எடுத்துக்கிட்டோன்னா இந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க வச்சுப்போம், ஒரு $3.5 பில்லியன் வந்து இருக்குதா. இதோட பீக்கில் இதோட மார்க்கெட் கேப் எவ்வளோ வந்து இருந்ததுன்னா நியர்லி ஒரு 80 பில்லியன், ஒரு $75 பில்லியன் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. சரி, இந்த இடத்துலேருந்தே அது அகெயின் அந்த ஒரு 20x மார்க்கெட் கேப் வந்து ரீச் பண்ணிச்சுட்டான்னா உங்களுக்கு 20x கிடைக்கலாம். பட் அதை தாண்டி அப்படி இப்படி ஒரு 15x கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை விட ஈஸியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்கள் ஏன் உங்களோட மணியை வந்து ரிஸ்க் பண்ண நினைக்கிறீங்க? மேபி சொலானா ஒட்டு மொத்தமாக கூட வந்து காலியாகலாம். ஸோ என்ன வேணால் நடக்கலாம். இதுதான் நம்ம வந்து பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக வந்து கிரிப்டோ மார்க்கெட்டில் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது வந்து ரொம்ப ரிஸ்கியான ஒரு பெட் என்ன கேட்டால். இன்னும் எத்தேரியம்லாம் இன்னும் கன்சர்வேட்டிவாக ஈஸியாக 10xலாம் வந்து அசால்ட்டாக வந்து பண்ணிவிடும். $1000 கீழெல்லாம் வந்து போகும்போது எத்தேரியமோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பார்க்கும்போது எந்த இடத்துல நான் பை பண்ண வந்து பார்க்குறேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். ஸோ சொலானா முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்த்துருங்க. இப்போது போல்கடாட்டோட பேராசெயின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்டாக வந்து இருக்குது. மக்கள் வந்து எந்த மாதிரி வந்து பார்க்குறாங்கன்னா, இப்போ மெட்டாமாஸ்க் எடுத்துக்கிட்டோன்னா அதில் பிஎஸ்சி மேட்டிக்கோட நெட்வொர்க்லாம் கான்ஃபிகர் பண்ணி அது இன்னும் எஃபிஷியண்ட்டாக வந்து இருக்குது. கேஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக வந்து இருக்குது. ஸோ அது வந்து ஒரு இவிஎம் கம்பேட்டபிளாக இருக்கனால இந்த மாதிரி செயின்ஸ்க்கு தான் அடாப்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. நிதர்சனமான உண்மை இதுதான். பட் ஸ்டில் போல்கடாட் வந்து இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சஸில் இன்னும் ஒரு $3.5 வந்து போச்சுட்டாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக வந்து வாங்க பாருங்கள். பட் மேக்ஸிமம் என்ன கேட்டால் எத்தேரியம் பிட்காயினோட இப்போதைக்கு வந்து நின்றுடுங்க. அதை பற்றி நான் ப்ரீஃபாக வீடியோ போட்டதுக்கப்புறம் உங்களோட ஓன் டிசிஷன் வந்து எடுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் சொலானா பற்றி இருக்க விஷயம். அண்ட் சொலானாவோட சார்ட் வந்து பார்க்கும்போது ரொம்ப ப்ரூட்டலாகவே வந்து இருக்குது. ஸோ இப்போ $10 கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு வந்துருக்குது. ஒரு மேசிவான ஒரு வீக் $8 வரைக்கும் வந்து போச்சு. ஸோ இதுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் வந்து பார்க்க வேண்டியது வந்து அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஃபுல்லாக ரொம்ப மோசமாக தான் வந்து இருக்குது கைஸ். இன்வெஸ்டர்ஸோட கான்ஃபிடென்ஸும் மொத்தமாக ஸ்டேக் ஆகிருச்சு. ப்ரைஸ் வைஸும் இது வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாலாம் வந்து இல்லை. இன்னும் அப்படியே ஃப்ரீ ஃபால் தான் வந்து ஆகிட்டு இருக்குது. போல்கடாட் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து ஒரு $4.3 வந்துருக்கா. மேபி இன்னும் ஒரு டே டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல கொஞ்சம் வந்து ஸ்ட்ரென்த் வந்து காமிச்சதுனா ஒரு ரிலீஃப் ரேலி கூட வந்து சான்சஸ் வந்து அதிகம் போல்கடாட் பொறுத்த வரைக்கும். பட் இதெல்லாமே ஓவரால் பிடிசி எத்தேரியம் எப்படி வந்து இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட்ஸ் எப்படி வந்து இருக்குது, அதை பொறுத்து தான் வந்து இருக்குது. இதுதான் இப்போதைக்கு இப்படி தான் வந்து இருக்குது கைஸ். ஃபுல்லாக டம்ப் அப்படிங்கிற மாதிரி தான் ஆகிட்டு வந்துருக்குது. இது நீங்கள் எத்தேரியம் பிட்காயினோட சார்ட் வந்து எடுத்து பார்க்கும்போது இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட வந்து இருக்கும். ஸ்டில் இது அதை விட ஹாரிபிளாக வந்துருக்கு. ஃபுல்லாக டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கனால ஒரு ரிலீஃப் ரேலி ஈஸியாகவே வந்து பாசிபிள் தான். போல்கடாட்டில் மேபி ஒரு $7 பக்கம் கூட போக சான்சஸ் இருக்குது. நீங்கள் அதனால் இப்போயே வந்து வாங்கிடாதீங்க.
இப்போது நியூ இயர்லாம் வந்து முடிஞ்சு ஓரளவுக்கு மார்க்கெட் டைரக்ஷன் வந்து தெரியட்டும். இப்போ நெக்ஸ்ட் இயர் அதாவது Jan 12 வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து வரும். ஸோ அது வரைக்குமே கூட நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு Jan 1st வீக்லாம் கூட வந்து தவிர்க்க வந்து பாருங்கள். ட்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், மார்க்கெட் அந்தளவுக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அப்போதைக்கு வந்து பண்ணாதீங்க பெரிய அளவில். ஸோ அதுதான் நானுமே வந்து ஃபாலோ பண்ணுறது. ஸோ போல்காடாட் பொறுத்த வரைக்கும் அதை பற்றி நான் தனி வீடியோ வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் இட் கைஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பிஎன்பி வந்து பார்ப்போம். பிஎன்பி வந்து நம்ம இப்போ வந்து வீக்லியில் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ வீக்லியில் வந்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு ஒரு ஹியூஜான ஒரு 3 வீக்ஸ் கேப் அப் அப்படிங்கிறது பிஎன்பியில் நம்மளால் வந்து பார்க்க முடியும். இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து இப்போ வந்து டம்ப் ஆகிட்டு வந்துருக்குது. மேபி இந்த சப்போர்ட்லாம் வந்து பிரேக் ஆகி கீழே வந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு அகெயின் ஒரு அது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா இல்லை அது வந்து ஒரு எப்படி இருக்க போது தெரியல. ஸ்டில் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $110 $100லாம் வந்து வந்துச்சுன்னா ஒரு $120 அந்த மாதிரி ரேஞ்சஸ் வரும்போது கூட தாராளமாக பிஎன்பியில் வந்து என்னோடய பெட் வந்து வைப்பேன். கண்டிப்பாக அதில் வந்து ஓரளவுக்கு மேஜர் பையிங்ஸ் அப்படிங்க வந்து பண்ணலாம் வந்திருக்கேன். அது அந்தளவுக்கு போகுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. இன்னொரு லெக் டவுன் வருமா, ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு $180 பக்கம் வந்து $185 வரைக்கும் வந்து இதோட போன வாட்டி டம்பில் வந்து பார்த்துருந்தோம். மேபி ஒரு $120 $130 ஈஸியாக போக சான்சஸ் வந்து இருக்குது. அண்டு இப்போது நம்ம எத்து பிடிசி அந்த சார்ட்டு எத்து பிடிசி பேரோட சார்ட் வந்து பார்த்துட்டோம்னா இதுவுமே பெரிய லெவலில் வந்து இன்னும் டம்பாக வந்து ஆகலை கைஸ். ஸோ இன்னும் எதேரியம் வந்து ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணிட்டு தான் வந்து இருக்குது. மேபி இந்த பர்டிகுலர் சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.04 அது பக்கம் வரும்போது நான் எத்தேரியம் வந்து வாங்குவேன். ஸோ அதை வச்சு வந்து பார்க்கும்போது எத்தேரியம் வந்து இந்த லோஸை வந்து பிரேக் பண்ணிவிட்டு இன்னும் கீழே போச்சுட்டான்னா ஒரு $600 to $700 எத்தேரியம் வந்து வாங்க ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸ்டில் அது $500 வந்து போனாலுமே எனக்கு வந்து கவலை இல்லைன்னு தான் நான் வந்து வாங்குவேன். ஏன்னா நம்ம வந்து புல் மார்க்கெட்டில் இதே தான் வந்து இருந்தது. எந்த ஃபண்டமெண்டல்ஸும் மாறல, எந்த விஷயமே வந்து பெருசாக வந்து மாறல. பியர் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் தான் வந்து நடந்துட்டு வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கிரிப்டோ பிலீவராக இருக்கும்போது ஆப்வியஸாக இந்த ப்ரைஸஸ் வந்து ஒரு ட்ரீமாக வந்து இருக்கனால கண்டிப்பாக நான் அந்த இடத்துல வந்து வந்துச்சுடானா வாங்குவேன். இப்போ பிட்காயின்மே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஃபியூ டேஸாக வந்து பெருசாக ப்ரைஸ் ஆக்ஷனே வந்து கிடையாது. ஃபுல்லாக ஒரு வால்டாலிட்டி கம்ப்ளீட் டெட் மோடில் வந்து இருக்குது. இப்போது நியூ இயர் அதெல்லாம் வந்து இருக்கனால, அதுவும் இல்லாமல் சாட்டர்டே சண்டே ஸ்டாக் மார்க்கெட்ஸ் வந்து க்ளோஸ் நியூ இயரு. அப்படி இருக்கனால அது இன்னும் ஒரு பல நாட்களாக அப்படி தான் வந்து இருக்குது. ஸ்டில் வந்து பார்ப்போம். இந்த பியர் மார்க்கெட்ஸில் இதெல்லாம் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஆப்வியஸாக இந்த மாதிரி தான் வந்து நடக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணி தான் வந்து ஆகணும். இப்போதைக்கு மேபி வந்து ஒரு ரிலீஃப் ரேலி மாதிரி வந்துச்சுன்னா மேபி நம்ம 20,000லாம் கூட வந்து பார்க்கலாம். ஒரு 2023 வந்து ஒரு ரிலீஃப் ரேலிக்கான ஒரு இயராக இருந்திருந்தால் மேபி 25,000லாம் கூட சான்ஸ் வந்து இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு டவுன் லெக் 13,000 12,000 போக சான்சஸ் இருக்குன்னா மேபி பாசிபிள். நான் மேபி கீழே போச்சுடானா கொஞ்சம் பையிங் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுவேன். அது பற்றி தனியாக டெலிகிராம்லேயோ இல்லை வீடியோ போட்டு இன்டிமேட் பண்ணுறேன். ஓரளவுக்கு இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னா ஒரு ஷார்ட் டேர்முக்காக நான் வந்து பையும் வந்து பண்ணுவேன் கைஸ். ஸோ இப்போதைக்கு இதுதான் பிட்காயின் பொறுத்த வரைக்கும் இருக்க சுச்சுவேஷனு. அண்ட் பைடன் சைன்ஸ் 1.7 trillion கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் பில் இன்டு லா. ஸோ இவங்களே வந்து நிறைய வந்து பிரிண்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அண்டு இவங்களே பிரிண்ட் பண்ணுவாங்க, இவங்களே இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி ஒரு ஆர்டிக்கிள் நான் வந்து டெலிகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். சும்மா வந்து ஒரு ரீட் பண்ணி வந்து பாருங்கள். அண்டு Solana joins rank of FTT Luna with soul price down 97% from peak. Solana மட்டும் வந்து இல்லை, அவலான்ச்சு கூட பெரிய லெவலில் டம்ப் ஆகிருக்குன்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். நிறைய பேர் அதுவும் இல்லாமல் ப்ரைவசி காயின்ஸ், ஏஐ காயின்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு ப்ரைவசி காயின்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கி வைங்க அப்படிங்கிற மாதிரி லெஜிடான ஒரு சில கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபைல் கொண்ட ஒரு சில ட்விட்டர் பீப்புளெலாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் அதை பற்றி வந்து என்னென்னு பார்த்து தனி வீடியோ கூட வந்து பார்க்குறேன். அண்ட் வேறு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட்டு காயின் டெலிகிராஃபில் வந்து பார்த்துருந்தேன், ஷேர் பண்ணுறது ஒர்த்துன்னு வந்து நினச்சேன். FTX ஃபவுண்டர் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட இன்னும் கேஷ் இருக்குது. நம்ம நிறைய பேரோட யூசர் ஃபண்ட்ஸ் வந்து காலி பண்ணிவிட்டு அவர் இப்போ பெயில் அவுட் பண்ணிவிட்டு, அது மட்டும் வந்து இல்லாமல் அவர் பெரிய அளவில் கேஷ் அவுட் பண்ணுறதா, அவரோட வேலட்ஸ்லேருந்து கேஷ் அவுட் பண்ணுறதா வந்து ஒரு
ஆர்டிக்கல் வந்து பார்த்துருந்தேன். இது பார்த்து கொஞ்சம் கடுப்பாக தான் வந்து இருக்குது. அண்டு பெரிய லெவலில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரிப்டோ பில்லியனர்ஸ் எடுத்துக்கும் போது சிஇசிலாம் தவிர்க்க முடியாதவர். ஸோ அவருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% ஸ்டேக் வந்து கிரிப்டோஸில் வந்து வச்சுருந்துருக்காரு. அவரோட ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் மார்ச் வந்து பார்த்தீங்கன்னா $65 பில்லியன் வந்து இருந்தால் அது இப்போ வெறும் $5 பில்லியன் கம்மியாக வந்து போயிருக்குது. இதே மாதிரி பிரெயின் ஆம்ஸ்ட்ராங் காயின்பேஸோட சிஇஓ அவரோட ஃபண்ட்ஸுமே வந்து வெறும் $1.5 பில்லியன் மாறிச்சான். ஃப்ரம் $6 பில்லியன் இருந்தது மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா. இதாண்டி ரிப்பிளோட கோ ஃபவுண்டர் இவங்கெல்லாம் பெரிய லெவலில் எழுந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து பெரிய லெவலில் வந்து எழுந்திருக்காங்க, நம்ம மட்டுமே வந்து கிடையாது. ஸோ இதில் வந்து பெரிய பெரிய பிக் சைஸ்டு கைஸ் வந்து எழுந்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் தீஸ் டேஸ் கைஸ். நீங்கள் வேறு என்னென்ன டாபிக்ஸில் வந்து வீடியோஸ் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற வந்து சொல்லுங்கள். See you guys with a new video, brand new video next year. Bye bye.